சீயோன் மண்டபத்தில் வைத்து தேசத்தின் நன்மைக்காக, ஜனங்களின் விடுதலைக்காக உபவாச ஜெபம் நடைபெறும். செய்தி JPR. யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு 21 வருடங்களாகிவிட்டது. நாம் தேவ சமூகத்தில் 21 நாட்கள் காத்திருக்க தயாரில்லை. உத்தமத்தோடு வாழும் வரைக்கும் கர்த்தர் உங்களை படம் விடுவேன் என்று மீண்டும் மறுபடியும் சொல்லு. இயேசுவின் அதிசய விடுதலை பெற யாவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிசய விடுதலை பெற்று செல்லுங்கள். பிசாசு பிடித்தவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கப்படும். பிரியமானவர்களே, 24 மணி நேரமும் ஜீவ ஒளி தொலைக்காட்சியை கீழ்கண்ட கேபிள் டிவி சேனல்களில் கண்டுகளிக்கலாம். அரசு கேபிள் 598, TCCL 740, VK டிஜிட்டல் 720, SCV 179, CTN 813, GTPL 982, அக்ஷயா 675, ஜாக் 92, அரிஸ்டோ 625. உங்கள் செல்போன் மூலமாகவும் உங்கள் வீட்டு தொலைக்காட்சி மூலமாகவும் கீழ்காணும் ஆப்களில் கண்டுகளியுங்கள். ஆண்ட்ராய்ட் டிவி, கூகுள் டிவி, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம், டாடா பிளே சிங்கிள், அமேசான் ஃபயர் டிவி, roku, ஆப்பிள் டிவி, LG ஸ்மார்ட் டிவி, ஹைசென்ஸ். வாங்கி படியுங்கள். இயேசு பெரியவர் வார இதழ், ஜீவ ஒளி ஜெபகோபுரம் மாத இதழ். ஒரு புத்தகத்தின் விலை 100 ரூபாய். இந்த புத்தகத்தின் பிரதிகள் உங்களுக்கு வேண்டுமானால் உங்கள் முகவரியை 9442131629 என்ற எண்ணிற்கு SMS அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள். இந்த சுவிசேஷத்தை நீங்களும் அறிவிக்க விரும்பினால் உங்கள் திராணிக்கு தக்கதாக நீங்கள் இந்த புத்தகத்தை சுவிசேஷமாக அறிவிக்கலாம். அதற்கு ஒரு புத்தகத்திற்கு 100 ரூபாய் வீதம், 100 புத்தகம், 500 புத்தகம், 1000 புத்தகம் என நீங்களும் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம். நீங்கள் விரும்பினால் இந்த புத்தகத்தின் விலையை 9442131629 என்ற எண்ணிற்கு ஜிபே அல்லது ஃபோன்பே மூலம் அனுப்பலாம். நன்றி.
கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த இடத்து சாட்சி சொல்ல கிருபை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எனக்கு பல வருடமாக தூக்கம் இல்லாமடிக்கு இருந்து நான் பாஸ்டரிடம் ப்ரேயர் பண்ண சொன்னேன். பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி எனக்கு இப்போ நல்லா தூக்கம் வருது. அது ஏசப்பாய்க்கு நன்றி. ஏன்னா மரணக்கட்டு இருந்தது. அப்புறம் மரணக்கட்டையும் கர்த்தர் மாற்றி நல்ல சுகத்தை இதுவரைக்கும் சுகத்தை தந்து பாதுகாத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ஜெபித்த பாஸ்டர் நன்றி. இன்னும் எனக்கு வீட்டுக்காரரு திடீரென்று நெஞ்சு வலி வந்து அதுக்கு பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ண சொன்னேன். பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி ஒன்றும் செய்யாது என்று சொன்னார்கள். பிறகு மருத்துவமனைக்கு போகாமலே கர்த்தர் நல்ல சுகத்தை தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த பாஸ்டர் நன்றி. இன்னும் சின்னவன் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாள். அவள் 2வது வருஷம் இது பீஸு கட்ட 40,000 ரூபா கட்டாமடிக்கு இருந்தது. கழிஞ்ச செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எக்ஸாம் இருந்து கழிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இங்கே நான் சர்ச்சுக்கு வரும்போது பக்கத்தில் வரும்போது அவள் அழுதுட்டு திடீரென்று ஃபோன் பண்ணா, அம்மா எனக்கு பீஸு கட்டு எனக்கு இன்னும் நாளை பீஸு கட்டாட்டா அடுத்த நாள் எனக்கு எக்ஸாம் எழுத முடியாதம்மா, நான் அப்போ தான் சேர்த்து கட்டணும். நான் அழுதுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். நான் உடனே இந்த சர்ச்சு பக்கம் வந்தாச்சு. பிள்ளை போனவை அழாத, ஃபோனை வெயின்னு சொல்லி சாயங்காலம் பேசலான்னு சொல்லிவிட்டு சர்ச்சுக்கு உள்ளே வந்தேன். பிறகு அவள் அழுததை பார்த்து ஒரு பிள்ளை ஏன் அழியான்னு கேட்டு என்னை 40,000 பீஸு கட்டணும், நாளை கட்டாட்ட என்னை எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிடுறியா. பிறகு உடனே ஒரு பிள்ளை சொல்லியிருக்கு, நீ அழாத, உன்னை பீஸு கட்ட கர்த்தர் யார் மூலமாவது கிருபை செய்வார், நீ அழாதன்னு சொல்லி. இனி ஒரு பிள்ளை அந்த அங்கே திண்டுக்கல்லில் உள்ள பிள்ளை வந்து சொல்லி கேட்டு உனக்கு எவ்வளோ பீஸு கட்டணும், 40ன்னு. ஒன்றா நான் 40,000 நான் தாரேன், நீ எனக்கு பிறகு தந்தா போகிறோம், நீ அழாதடிக்கிறு, நாளை நான் இப்போ தாரேன், நாளைக்கு நீ பீஸை கட்டு அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து அந்த பிள்ளை மூலமாக அற்புதம் செய்து பீஸு கட்டி பிள்ளை என்ன எக்ஸாம் எழுதியிருக்கியா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜெபித்த பாஸ்டர் நன்றி. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. இப்போ சோலைவனம் எல்லாம் பாலைவனம். யாருடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்குது? யாருடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் இருக்குது? யாருடைய வாழ்க்கையில் கடன் இல்லாமல் இருக்குது? 10 பவனை போட்டால் கழுத்தில் தொங்குதா? பேங்குக்கெல்லவா போகுது? ஒரு வியாபாரம் போட்டால் செழிக்குதா? வாழ துடிக்கிறாய், முடியலையே. வியாபாரத்தை தோங்குவாய், நீ கடனுக்கும் முதலாளியாவாய். கடைக்கெல்லாம் முதலாளி, கடனுக்கு சாபம். உன் பாவம் 2 பட்டயம். கொன்று ஓட வந்த இரட்டைக்குழல் துப்பாக்கி சுற்றும். பிரியமானவர்களே, ஜாக்கிரதையாயிருங்க. ஆகவேதான் எந்த ஊழியக்காரன் யாரையும் சிஸ்டர் பிரதர்னு கூப்பிடுறாங்க. நீங்கள் அப்படியே ஐயான்னு கூப்பிடுறத விட்டுக்கிட்டு ஐயான்னு கூப்பிட்டு அமுக்கிடுவாங்க. அண்ணேன்னு கூப்பிடுங்க, நீங்கள் தப்பித்து கொள்வீர்கள். உங்கள் சரீரத்துக்கு பாதுகாப்பு. ஒரு சகோதரனை பார்த்து, ஒரு ஊழியக்காரனை பார்த்து, அண்ணே உனக்கு நல்லதே நடக்கும், 10 முறை அண்ணேன்னு கூப்பிட்டு பாருங்க, அவன் இச்சையோடு பார்க்க மாட்டான். இல்லைன்னா என்ன சூப்பராக ஒரு சேலையை கட்டிட்டுருவேன், சிஸ்டர் சூப்பராக இருக்கீங்கன்னு வருவான். பல்ல இழிச்சிக்கிட்டு ஓங்கி குத்து. ஆகவே அண்ணன் தம்பி பாசம்தான். உன் குடும்பத்தில் அண்ணன் தம்பி பகை இருக்கலாம். அவள் எந்த ஊழியக்காரலையும் ஐயான்னு கூப்பிடாதீங்க, அண்ணான்னு கூப்பிடுங்க, இல்லை தம்பின்னு கூப்பிடுங்க. நாங்களும் உங்களை அக்கா தங்கச்சின்னு கூப்பிட்டா ப்ராப்ளமே தீர்ந்து. இச்சைக்கு இடமில்லை. இல்லையென்றால் பாவம் பிறக்கும், அது கர்ப்பமாய் உருவாகும், அது மரணத்தை கொண்டு வரும்.
பாவம் கர்ப்பம் தரித்து மரணத்தை கொண்டு வரும். அதுவே சாபம். ஆகவேதான் தேவன் சொன்னார், அன்பை சொன்னார். சகோதர அன்பு கடைசி வரைக்கும் வரும். கட்டின மனைவி கூட ஓடி போகலாம், மறுபடியும் சொல்லி கட்டின புருஷன் கூட ஓடி போகலாம். அன்பு ஒன்று இருந்தால், சகோதர அன்பு இருந்தால் கடைசி வரைக்கும் வந்து நிற்கும். மண்ணு போடக்கா வந்து நிற்பான் உன் அண்ணன், உன் தம்பி. ஒருவருக்கு ஒரு அன்போடு இருங்கள். நீங்கள் பரிசுத்தம் அடைந்தால் கடைசி வரைக்கும் புருஷன் இருப்பான். நான் உலகத்திலே ஒரு ஆம்பளையை பார்த்துருக்கிறேன். பொண்டாட்டிக்காக அழுத ஒரு ஆம்பளையை பார்த்துருக்கிறேன். பொண்டாட்டிக்காக துக்கப்பட்ட ஒரு ஆம்பளையை பார்த்துருக்கிறேன். கேரளா பகுதியில் நல்ல பக்திக்குரிய ஒரு சகோதரி, உண்மையிலே பரிசுத்தம் உள்ளவள். தேவன் சொல்லுவார், she is virgin, she is perfect, என் பிள்ளை எழுவார். பாவம் செய்தவங்கள என் பிள்ளைன்னு சொல்ல மாட்டார். நீ பாவத்தை விட்டு வந்தால் தான் என் பிள்ளை. தேவன் அப்படிதான் சொல்லுவார். தகப்பனா மகளேன்னு சொல்லுவார், தேவனா சொல்ல மாட்டார். தேவனுக்கு 2 அவதாரம், ஒன்று தேவன், இன்னொன்று தகப்பன். தகப்பன் பிள்ளைகளை பிள்ளைகள் பாவம் செய்தா நீ விடு, பாவத்தை விடு, பாவத்தை விடு சொல்லிகிட்டே வருவார். தகப்பன் கூட வருவார். தேவன் பரிசுத்தம் இல்லை என்றால் உன்னை அடிப்பதற்கு தான் வருவார், அழிப்பதற்கு தான் வருவார். தட்ஸ் a different. அவ்வளோ பரிசுத்தம் உள்ள ஒரு சகோதரி சாத்தானால் சோதிக்கப்படுகிறாள். நாங்கள் ஜெபத்தை ஆரம்பித்ததும் திரைப்படத்தில் நாட்டியம் ஆடுகிற நடிகைகளை விட 100 மடங்கு அதிகமாய் பாம்பாட்டம் ஆடுகிறாள், குத்தாட்டம் ஆடுகிறாள். சேலையை தூக்கி இடுப்பில் வச்சு கட்டுறா, கையை தூக்குறா, பரதநாட்டியம் ஆடுறா. பிசாசு தான். இதை பார்த்து ஓ என்று அழுகிறான், தலையில் கை வச்சு அழுகிறான், நெஞ்சில் இப்படி இடிக்கிறான். ஐயோ ஐயோ ஐயோ, புருஷன் ஆடுறான் பாருங்க. அவனைத்தான் ஆம்பளைன்னு சொல்கிறேன். தன் மனைவிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதா? என் மனைவியினுடைய நிலைமையை பாருங்க என்று கதறி கதிர் அழுகிறான். நான் பேய ஓட்டுறவா, இவன் அழுகையை பார்க்கிறதா? கதறி அழுகிறான். ஒரு செகண்ட் இல்லை, அவன் ஆட்டம் ஆடி முடிகிறதுக்கு ஒரு நேரம், பிசாசெல்லாம் அழித்து முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் அழித்து முடிச்சாச்சு. கையெடுத்து கும்பிடுகிறான். இதையா ஊழியத்தில் கிடைக்கிற மரியாதை, இதுதான் பொக்கிஷம். ஒரு அன்பு. என் மனைவியை காப்பாற்றிட்டீங்க. கதறி அழுகிறான். இன்றைக்கி ஒரு மனைவிக்கு ஒரு வியாதி வந்தால் எவன் ஏன் கண்ணில் கண்ணீர் வருது, எந்த ஆம்பளைக்கு கண்ணீர் வருது? செத்து போடின்னு சொல்லிட்டு போகிறான். நிறைய பேர் அப்படி தான். உண்மையான அன்பு இல்லை. உன்னை வேசி மாதிரி யூட்டிலைஸ் பண்ணலாம். மனைவி என்ற அந்தஸ்து உனக்கு தரல. நான் கல்யாணம் ஆன 3 நாள் தருவான். அதுக்கப்புறம் முக்கு ரோட்டில் உன்னை நிறுத்துவான். ஆகவே ஒரு பரிசுத்தமான ஒரு ஸ்திரீ பரிசுத்தமானவனை கல்யாணம் பண்ண வேண்டும். காதல் என்ற பேரில் விக்கிரகத்தையோ பாம்பையா கல்யாணம் பண்ணி குடிநடத்தினாள். கோவை மாவட்டத்தில் ஏற்பட்ட நடைபெறும் அவளுக்கு ஒரு 7-8 மாதங்களுக்கு மறுபடியும் அழைக்கிறாள். எனக்கு ஒரே பேக் பெயின், ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கேட்டார், மறுபடியும் விபச்சாரமாக பண்ணுற, நான் வேற என்ன பண்ணணும் பிரதர்? குழந்தைக்கு பால் வாங்க காசு இல்லை, வேலைக்கு போனால் படுக்கைக்கு கூப்பிடுறான். அவன் ஒருத்தனாக தான் கூப்பிடுறான், வேறு வழி இல்லை. வேலையை ஆரம்பிச்சிட்டேன். விபச்சாரம் ஒரு தொழிலாக மாற்றிக்கொண்டாள்.
ஸோ நவ் she is one of the factory. ப்ராடக்ட் இல்லாமல் ஒரு ஃபேக்டரி, ப்ரொடக்ஷன் இல்லாத ஒரு ஃபேக்டரி, ஒரு விபச்சாரியாய் மாறிவிட்டாள். அநேகருடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு அவள் புறப்பட்டு விட்டாள். அவளுக்கு தேவை காசு. இந்த ஆம்பளைங்களுக்கு தேவை போலி சுகம். அது காசு கொடுத்து வாங்குறான். இவளை விபச்சாரம் பண்ணி களைத்து போய் பேக் பெயின் சோமனுங்க பாஸ்டர். கேவலமா இல்லை. ஒரு வியாதி நீங்கி பிழைக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவை தேடுறீங்களே, உங்களெல்லாம் என்ன வேணும்? அக்கு வேற ஆணி வேறா பிரிக்கணும். இந்த மோட்டார் மெக்கானிக் பைக்கை டூ வீலரை அப்படி பிரித்து போட்டுருவோம் பாருங்க. அதே மாதிரி உங்களை கண்ணு வேற மூக்கு வேற கை வேறன்னு பிரித்து போட்டுறணும். ஆண்டவர் பிரித்து போட்டுருவார் மருத்துவமனையில். இங்கே தேவனை யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறீங்க. தயவு செய்து நீங்கள் பரிசுத்தம் அடைவதற்கு தேவனை தேடுங்க. அவர் விரும்புவது ஒன்றுதான், பாவம் செஞ்சு முடிச்சிட்ட, இனியாவது பரிசுத்தமாய் தொலைன்னு சொல்றாரு. நீ பரிசுத்தம் அடைந்தால் பரலோகம். அவரும் பரலோகத்தில் இருந்து பரிசுத்தவான்களை தேடி வரவில்லை, உன்னை தேடித்தான் வந்திருக்கிறார். பாவம் செய்கிறவர்களை தேடித்தான் வந்திருக்கிறார். விபச்சாரக்காரர்களை தேடி வந்திருக்கிறார். ஏமாற்றுகிறவர்களை தேடி வந்திருக்கிறார். கள்ளனை தேடி வந்திருக்கிறார். கள்ளியை தேடி வந்திருக்கிறார். உங்களை எல்லாம் பரிசுத்தம் பண்ணி பரலோகத்தை கூட்டிட்டு போறதுக்கு அதுக்கு போய் இந்த சுவிசேஷம். ஆகவே தேவனுக்கு செவி கொடுங்கள், பொழைத்து கொள்வீர்கள். இல்லை என்றால் நீ ஒரு பேயாக மாறிவிடுவாய். நீ ஒரு ஆம்பளைன்னா வாதையாய் மாறிவிடுவான். இந்த உலகத்தில் மிகவும் நேசிக்க வேண்டிய ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுடைய பரிசுத்தம்தான். சரீரம் கூட கோணலாய் மாணலாய் மாறி போகும். ஆனால் தேவான்பு ஒருபோதும் மாறாது. பரிசுத்தம் அடைந்தால் தேவன் உங்களோடு வாழ ஆரம்பிப்பார். அருமையான குடும்ப ஜீவிதத்தை தேவன் கட்டளையிடுவார். நீங்கள் செய்த பாவத்து நிமித்தம் குடும்பத்தை சாபமாக மாற்றிவிட்டீர்கள். பாவத்திலிருந்தான் சாபம் பிறக்கிறது. சாபம் வீடு நிறைய நிரம்பி இருக்கிறது. கலர் கலராக வீடு வைப்பீங்க, கலர் கலராக கடன்கள் இருக்கும், கலர் கலராக கடன்கள் இருக்கும். சாபம் உன்னை சாவுக்கு அழைக்கும், சாபம் உன்னை பாவத்துக்கு அழைக்கும். கர்த்தர் ஒருவரே உன்னை பரிசுத்தம் பண்ண அழைக்கிறார். இந்த தேவன் வேண்டுமா? பாவம் செய்ய தூண்டுகிற பேய்கள் உங்களுக்கு வேண்டுமா? ஏசு கிறிஸ்து ஏசு என்று சொல்லிப்பாரியா உன் இருதயத்தில். உன் வீட்டில் வந்து நிற்பார். எவ்வளோ ஒரு விற்கிற தோப்புக்குள்ளே இருந்தாலும் வந்து நிற்கிற என் தேவன். ஆகவே பரிசுத்தம் அடைவதற்கு ஆலயத்துக்கு வாங்க. பாவத்தை விடுறதுக்கு ஜீவொளியை தேடுங்க. பரிசுத்தம் அடைந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தப்படுங்க. 100 வருஷம் வாழணும் நினச்சி வராதீங்க. வாழ்கிற கொஞ்ச நாட்களாவது, இனி வாழ்கிற கொஞ்ச நாட்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து பிரமாணங்களை கை கொண்டு தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் நீங்கள் மாறிவிடுவீர்களானால் தேவனை இன்றைக்கும் மகிமைப்படுவார்.
உங்களை குறித்து அவர் பெருமைப்படுவார். மோசையை குறித்து சாட்சி சொன்னார், எனக்குரியவன், மிகவும் அழகுமுடையவன், சௌந்தரியமுடையவன், பொறுமை உள்ளவன், சகிப்புத்தன்மை உடையவன். ஒரு முறை டென்ஷனாய் நான் உங்களுக்கு தண்ணீர் தருகிறேன் என்று சாத்தானுக்கு இடம் கொடுத்தபடியினால் அவனையை கொன்று புதைத்த தேவன் உங்களையும் கொன்று புதைத்து விடுவார். ஜாக்கிரதை. ஆகவே பாவத்தை கழுவி விடுங்க. உங்கள் சரீரங்களை ஒட்டி இருக்கிற பாவங்களை கழுவி விட ஆயத்தப்படுங்க. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து பாவத்தை விட துடிங்க. பாவம் செஞ்சவங்க லேவியர் 19:22 படி, எபிரேயர் 5:1 படி பாவ நிவாரண பலிகளை செலுத்தி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. வேற எந்த மார்க்கமும் இல்லை. சாபம் நீங்கி பிழைத்திட யாத்ராவும் 30:15-16 பயன்படுத்துங்க. உங்கள் குடும்பத்தில் நடமாடுகிற வாதைகள் ஒளிந்து போக நாகும் 1:15 பயன்படுத்துங்க. மந்திர வாத்தால் நீ கட்டப்பட்டிருக்கிறாயா, சங்கீதம் 76:11-12 பயன்படுத்துங்க. கொள்ளை வியாதியா, சங்கீதம் 50:14-15 பயன்படுத்துங்க. வீட்டிலே ஆசீர்வாதமாக நீதிமொழிகள் 3:9-10 பயன்படுத்துங்க. எசேக்கியேல் 44:30 பயன்படுத்துங்க. உன் வீட்டிற்கு மரணம் வருகிறதா, சங்கீதம் 65:1 பயன்படுத்துங்க. உன் வீட்டிலே ஆசீர்வாதம் இன்றைக்கு வரை தங்கவில்லையா, உபாகமம் 23, 21, 22, 23 படித்து அதன்படி நட்டைங்க. உனக்கு உண்டார எல்லாவற்றிலும் முதல் பலனை கர்த்தருக்கு கொடுத்து கனப்படுத்துங்க. தசமபாகத்தை கர்த்தருக்கு செலுத்துங்க. எவ்வளவுக்கு திராணி உண்டோ ஏழைகளுக்கு நன்மை செய்யுங்க. ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் முடிந்த வரைக்கும் எவ்வளவுக்கு முடியும் அவ்வளவு நன்மை செய்யுங்க. உன் வீட்டில் ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும், குறைபட்டு போகாது. உன் பிள்ளைகள் சென்னைக்கு போனாலும் பாம்பேக்கு போனாலும் கர்த்தர் 2 தூதர்களை கூடவே அனுப்பிடுவார். செக்யூரிட்டியாக பாவம் செய்யாதபடி பாதுகாத்து அப்படியே அழைத்து வருவார். இல்லையென்றால் பிசாசு கூட்டிகிட்டு போகும், விபச்சாரத்தில் தள்ளும், விபச்சாரத்தில் விழும். ஒரு ஆண்டவர் சொல்லுவார், வேசிவள் இவ்வளோ ஒரு ஆழமான படுகொலி, பாவம் செய்கிறவன் அதில் விழுவான், பின்ன கரையேற முடியாது. ஒரு எம்ஆர் ராதா சொன்ன மாதிரி தான், அடியே சந்தா நீ கொளுத்து கொளுத்து போகிறாய், உன்னை தொட்ட நான் புழுத்து புழுத்து சாகிறேன்னு சொல்லுவான். அந்த நிலைக்கு நீங்கள் தள்ளப்படாமல் இருக்க பாவத்தை விடுங்க. இயேசு கிறிஸ்து பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் கொடுக்க வரவில்லை, தடுக்க வந்த தேவன். உன்னை பரிசுத்தத்தை கொடுக்க வந்த தேவன். அந்த தேவனை அவர் விருப்பத்தின்படியாக நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பஞ்சமும் இராது. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா, பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. ஹல்லேலூயா. பாவம் செய்யாதே, சாபமாகாதே, சாத்தானை தேடாதே, சபக்குழியே நாடாதே. அல்லேலூயா நீ பாடு, அதிசய தேவனை நீ காணு. அல்லேலூயா நீ பாடு, அதிசய தேவனை நீ காணு. பாவம் செய்யாதே,
சாபமாகாதே. ஒரு ஸ்திரீ பாவம் செய்தாள், அவள் சபக்குழியை நாடுகிறாள் என்பதுதான் அர்த்தம். அவள் சாத்தானை தேடுகிறாள் என்பதுதான் அர்த்தம். நீ சாத்தானை தேடினாள், சபக்குழியை நாடினாள், பாவத்தை விரும்பினாள், உன் பிள்ளைகளுக்கு சபக்குழி வரும். There is no doubt. பாவம் செய்யாத பிள்ளைகளையும் கர்த்தர் சங்கரிப்பார். எரேமியா 16:4 ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக குழந்தைகள் சாவார்கள், தேசத்தில் மிகப்பெரிய அழிவுகள். ஒரு சில கூட்டங்களுக்கு முன்பாக சொன்னேன், பெரிய பெரிய கட்டங்கள் எல்லாம் பூமிக்குள்ள போகுதுன்னு சொன்னேன். போயிடும். நம்ப முடியாத அழிவுகள் எல்லாம் உங்கள் கண்களுக்கு முன்பாக காதுகள் கேட்கும்படியாக கர்த்தர் கிரியை செய்கிறார். அதில் பாவிகளை போட்டு தான் புதைச்சிருவார். பரிசுத்தவானை இல்லை, பரிசுத்தவானை பரலோகத்தில் விதைப்பார். எது வேண்டும் என்று தீர்மானிக்கும் ஒரு காலம் வந்திருக்கிறது. மல்கியா 2:2 ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கேளாமலோ என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமல் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களை சாபமாக்கி போடுவேன். ஆகவே நான் உங்களை சபித்தேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். உங்கள் ஆசீர்வாதங்களையும் அவர் சாபமாக்கி போடுவார். பிரியமானவர்களே, தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமல் இருந்தால் கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும். மகிமை வாயினால் அல்ல, கிரியைகளினால். ஆதாம் ஏவாள் காலத்தில் காயின் ஆபேல் கொடுத்த காணிக்கை, அதன் கிரியைகள். நீங்கள் அதை மகிமையாய் செலுத்த வேண்டும். இல்லையென்றால் சாபத்தை அனுப்பி உங்களை அழித்து விடுவேன் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். மல்கியா 2:2 3 என்ன சொல்கிறது? இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியை உங்கள் மூஞ்சியில ஊத்திடுவேன்னு சொல்றார். ஒரு பண்டிகை காலம் வருகிறது என்று சொன்னால் சாணியை முற்றத்தில் தெளிப்பாங்க. மாட்டுச்சாணி தண்ணீரை கலக்கி சொல்வான், சுத்தமாக இருக்கும், ஒரு கிருமி வராது, மெய்யான ஆன்டிபயோட்டிக். இப்போ இந்த சாணியை கரைச்சி ஓ மூஞ்சியில் ஊற்றுவேன்னு சொல்றாரு. பாவிகள் மூஞ்சியில் சாணியை கரைத்து அடிக்க போகிறார். வேத வசனம் மல்கியா 2:3. ஆகவே வேதத்தை கண்டு நடுங்குங்கள், பரிசுத்த தேவனை கண்டு கலங்குங்கள். சகரியா 7:12 ஆண்டவர் சொல்லி வருத்தப்படுகிற ஒரு வேதவசனம், உங்கள் இருதயத்தை நீங்கள் வைரமாக்கி கொண்டீர்கள், கல்லாக்கி கொண்டீர்கள், திருந்தவே தயாராகவில்லை. திருந்துறேன்னு உதடால் சொல்லுவீங்க, திருந்தவே மாட்டீங்க. திருந்த மாட்டீங்கன்னா அவர் கொல்லாமல் விடவும் மாட்டார், அழிக்காமல் விடவும் மாட்டார். ஆகவே ஜாக்கிரதையா இருங்கள். மல்கியா 2:11-12 உங்கள் கூடாரங்களையே ஆண்டவர் அழித்து போடுவார், சங்கரிப்பார். இப்போ உங்கள் கூடாரங்கள் என்ன இருக்கு? கலர் கலராக வீடு இருக்கும், கலர் கலராக ரூம் இருக்கும், சமாதானம் இருக்கா? கடன் என்ற கட்டில் என்ற வீட்டிலே தூங்குகிறீர்கள், கடன் பாம்பாய் சீரும். ஏண்டா இந்த வீடை கட்டினோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த நிலைமை உங்களுக்கு இருக்கிறது என்பதனை மறந்துவிட வேண்டாம். சாபத்தினாலே வீடு கட்டுவீர்கள், அதிலே படுத்து தூங்குவீர்கள். வீட்டில் நீ 1 கோடி ரூபாய்க்கு வீடை கட்டினா
அதில் 10 லட்சம் ரூபாய் தசமபாகம் என்பதனை மறந்து விடாதே. தசமபாகம் செலுத்தப்படாத வீடு, தசமபாகம் செலுத்தப்படாத தோட்டங்கள், தசமபாகம் செலுத்தப்படாத வியாபார ஸ்தலங்கள் எல்லாமே சர்வநாசத்தை தான் காணும். நீ வாழ்வதற்கு நான் புத்தி சொல்கிறேன், நான் வாழ்வதற்கு இந்த வசனத்தை சொல்லவில்லை. பிரமாணங்கள் உன்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் தேவன் உன்னிடத்தில் இல்லை. ஆகவே தேவனை கண்டு பயப்படுங்கள். தேவனை கண்டு கலங்குங்கள். என் சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியாமல் போனால் எரேமியா 15:6-7 படி கையை நீட்டி அழிப்பார். தூற்றுக்குடையவனை தூற்றி போடுவார். பதற தூக்கி எறிகிற மாதிரி வீதியில் எரிச்சிடுவார். இது கடைசி நேரம். You have a last chance for you. You must be change your life. Otherwise, you must be destroyed by my God. There is no doubt. தாவீதுக்கு சொன்னார் 2 சாமுவேல் 16:15-16 சொன்னார், உனக்கு பிறந்த புள்ள சாகுயா. பாவம் செய்ததுனால சொன்னார், உனக்கு பிறந்த புள்ள சாகும். தாவீது காலத்திலே பாவத்துக்கு தண்டனை தான் கொடுத்திருக்கிறார். உபவாசித்தழுதான், சொந்த மகனை காப்பாற்ற முடியவில்லை. தாவீதினுடைய உபவாச ஜெபமே அவருக்கு அருவருப்பாக மாறிவிட்டது. கொன்றுதானே புதைத்தார். சாபம் இருக்கிற இடத்துல சாவு வந்தே தீரும். ஆகவே பாவம் இருக்கிற இடத்துல சாபம் வரும், சாபம் இருக்கிற இடத்துல பாவம் வரும், ரெண்டும் இருக்கிற இடத்துல சாவு வரும், அழிவு வரும். உபாகம் 32:23-24-25 வசனத்தின்படி தேவன் இப்பேற்பட்டவர்களுக்கு ஊறுகிற பாம்பினுடைய விஷத்தை அனுப்புவார். விஷம் விஷம். உபாகம் 32:23-24-24 பாம்பின் விஷத்தை அனுப்புவார். உங்களுக்கு முன்பாக வஞ்சக மனிதர்கள் தோன்றுவார்கள், ஏமாற்றப்படுகிறவர்கள் வருவார்கள், உங்களை வஞ்சிப்பார், உங்கள் ஆஸ்தியை கொள்ளையிடுவார்கள். சமீபத்தில் ஒரு சகோதரி சொல்லுகிறாள், செங்கல்பட்டு மாவட்டம் ஒரு ஏழை ஸ்திரீ ஒரு 7 சென்ட் நிலத்தை சர்ச்சு கட்டுறதுக்கு ஊழியக்காரர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கே இல்லை, அன்றைக்கி இருக்கிறத அந்த சர்ச்சு கட்டுறதுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு ஜெப விண்ணப்பம். ஒரு கோடீஸ்வரன் வரைக்கும் ஒரு சர்ச்சு கட்டுறதுக்கு ஒரு 4 சென்ட் நிலத்தை கொடுக்க மாட்டான். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் எருசலேம் ஆலயத்தில் காணிக்கப்பட்ட விதவைக்கு சமமான ஒரு சகோதரி பெண் பிள்ளையை வைத்திருக்கிறாள். அதுவும் வாழ்க்கை இழந்து நிற்கிறாள். இந்த நிலையிலும் சர்ச்சு கட்டுறதுக்கு ஒரு இடம் வேண்டுமே என்று சொல்லி ஊழியக்காரனுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறாள். இருக்கிற 7 சென்ட் நிலத்தையும் கொடுக்கிற மனசை பாருங்க. ஆனால் என்ன நடந்தது? போலி பத்திரத்தை காண்பித்து சர்ச்சு பேரில் இந்த இடம் வாங்கிறது போல, கிஃப்ட் கொடுக்கறது போல் அது எழுதி வாங்கிட்டு சப்ரெஜிஸ்ட்ரு ஆஃபீஸுக்கு உள்ளே போயாச்சுன்னா அவன் பேரில் அவன் காசு கொடுத்து வாங்கிறது மாதிரி கிரயம் பண்ணி வாங்கிட்டான். இவ சொத்து தனிப்பட்ட நபர் பேரில். இன்னைக்கும் தேவாலயங்கள், காணிக்கைகளால் கட்டப்படுகிற தேவாலயங்கள் அவன் பேரலை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் உன் இருதயத்துக்குள்ள கர்த்தரின் பட்டயம் பாயும். காணிக்கைகளினால் தேவாலயம் கட்டினால் அது பொது சொத்து.
காணிக்கை கொடுத்தவருடைய உரிமை சொத்து. அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, தனிப்பட்ட முறையில் கிரைய டாக்குமெண்ட். வாசித்து காட்டுவது தான பத்திரிகை. அப்புறமா எடுத்து பார்த்தா கிரைய பத்திரிகை. ஏயா இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டா, இனி உனக்கு இதை பற்றி பேசுவதற்கு அருகதை கிடையாது. ஒரு ஊழியக்காரன் புறம்போக்கு, எப்படியெல்லாம் அவனை திட்டலாம். ஒரு ஏழை தாயை வஞ்சிக்கிறான். சாத்தானுக்கு பிறந்தவன் இப்படித்தான் செய்வான். பழைய காலத்தில் தேங்காய் அரைக்கிற பெரிய ஒரு உரல் இருக்கும், மாடு கட்டி தேங்காய் அரைப்பாங்க. அதுக்குள்ளே இவன் போடணும், தேங்காய் போடுறது மாதிரி. அதுக்குள்ளே பெரிய உருளை தூக்கி அவன் தலையில் வைக்கணும், மாடு கட்டி பூட்டணும், சுற்றி வாங்கணும், தேங்காய் அரைகிற மாதிரி இவன் அரையணும். காணிக்கைகளை கொள்ளையிடுகிறவர்களுக்கு பேராபத்து. சென்னை பட்டணத்திலும் பிரபலமான சர்ச்சுகள் எல்லாம் தனிப்பட்ட பேரெல்லாம் மாறிச்சு. எதுக்கியா காணிக்கை கொடுக்குறீங்க? அவன் பேரில் ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கா? போய் ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குங்க, போய் ஒரு பிஸ்னஸ் சென்டர் ஆரம்பிச்சிடுங்க. இதுக்கு சர்ச்சுன்ற பேரில் இப்படி ஒரு மோசடி. தேவநாம தூசிக்கக்கூடிய அளவிற்கு இனி சில ஊழியக்காரர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவைதான் இப்பேற்பட்டவர்கள் எல்லாம் பெரிய பெரிய மருத்துவமனையில் படுத்து இருதயம் போச்சு, கிட்னி போச்சு, கண்ணு போச்சுன்னு போயிட்டே இருக்காங்க. அடுத்து ஒரு பிரபலமான ஊழியக்காரன் அடிக்க போகிறார் ஆண்டவர். ப்ராப்பசி கர்த்தர் செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:14 சொல்லுகிறது, ஜென்ம பாவம் மனுஷன் ஒரு நாள் திருந்த மாட்டான். நாய்வால் நம்புமா? நாய்கிட்ட போய் நல்ல தண்ணி குடின்னு சொன்னால் கேட்குமா? ஃபில்டர் தண்ணி வச்சுருக்கிறேன் குடிப்பான்னு சொன்னால் நாய் கேட்குமா? அது கலங்க தண்ணி தான் நக்கி நக்கி குடிக்கும். சில சாத்தானால் கட்டப்பட்டவர்களும் இப்படித்தான் இருக்கிறாங்க. போடுறது வெள்ளை சட்டை, செய்கிறது அந்திகிறிஸ்துடைய கிரியை. தேவன் பாருங்க, சாலமன் தேவனுக்கு பிரியமானவன். 1 ராஜாக்கள் 11 2 முதல் 9 வரையும் வாசித்து பாருங்க. சாலமனுக்கே தண்டனை நிறைவேற்றுகிறார். டையை கட்டினா மட்டும் போதாது, பரிசுத்தம் இல்லைன்னா டை தான் உனக்கு தூக்கு கயிறு. இனிமே நீ மேடையில் நிற்கும் போது உன் பேண்ட் சட்டையை உருவி எடுத்துகிட்டு போயிடுவார் ஆண்டவர், ஜட்டியோடு நிறுத்திடுவார். பாவம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு எச்சரிக்கிறேன். ஏற்கனவே என்ன போட்டு தள்ளுறதுக்கே நீ ஓடிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட போடுங்க. பாவம் செய்கிறவனை இனி மேடைகளிலே கர்த்தர் சங்கரிப்பார். வேதம் சொல்லுகிறது, நான் சங்கரிக்கிற தேவன். உபாதையா 1:16 என்ன சொல்லுகிறது? பரிசுத்த பர்வத்தில் மதுபானத்தினுடைய வாசனை. மதுபான பிரியர்கள் மதுபானத்தை போல் தீட்டுப்படுத்தினார்கள் மேடைகளை. அவன் நிற்கிற இடத்துல அவன் நிற்கிற இடத்துல செருப்பு. உங்களெல்லாம் செருப்பாலே அடிக்கணும். தேவன் தரிசனமானார் முள்செடியில் மோசைக்கு. செருப்பை போட்டுட்டு போனான். மோசடி சொன்னாரு, நான் கர்த்தர், கிட்ட வராத கொளுத்திடுவேன். இன்னைக்கு நான் 10,000 ரூபாய்க்கு ஷூ போட்டிருக்கிறேன்னு தெரியத்தக்கதாய் மேடையில் ஷூவை போட்டுக்கிட்டு பிரசங்கம்.
சில்பர் போட்ட செருப்பாகாதோ? நீ போட்டிருக்கிற சூக காசு உண்டுன்னா 100 பேருக்கு சாப்பாடே கொடுக்கலாம் ஐயா. நீ என்ன மண்ணில் வேலை செஞ்ச சூ போடுற? உன் கோட்டு சூட்டுக்கு என்ன ரேட்டு? நீ வேர்வை சிந்திய சாப்பிட்ட. விசுவாசிகள் போட்ட காணிக்கை அது உடை அலங்காரமாக இருக்கிறது. எப்படியான வச்சுக்கோ. ஆனால் இந்த ஜனங்களை வஞ்சிக்காத. ஜனங்களை பரிசுத்தமாக்கு. நான் பரிசுத்தமாக்குற பணியை செய்கிறதுனால என் பக்கமே ஒருவரும் வருவதில்லை. ஏன்னா போனால் பாவத்தை தான் கை வச்சிருவான். அடி வயிற்றுல மடியில் கை வைக்கிறது போல அடி வயிற்றினுடைய பாவங்களை தான் முதல்ல சொல்லுவான். பக்கத்திலே போக முடியாது. ஆனால் வந்தால் பரலோக நிச்சயம். கூட்டமாக ஆள் சேர்த்து வச்சுக்கிட்டு பரிசுத்தமாக்காமல் இருந்தால் நீ ஜனங்களுக்கு நீ துரோகம் இழைக்கிறாய் என்று அர்த்தம். அவர்கள் என்றென்றைக்கும் பரலோகத்துக்கு போகாதபடிக்கு நீ காத்துக்கொள்கிறாய் என்று அர்த்தம். நீயே பரலோகத்தினுடைய வாசலை பூட்டி வைத்திருக்கிறாய். நீயும் பிரவேசிப்பதில்லை, பிரவேசிக்க அனுமதிப்பதும் இல்லை. மத்தேயு 23:13. ஆகவே பாவம் செய்கிற எல்லோரும் திருந்த வேண்டும். இல்லை என்றால் பாம்பின் விஷத்தை தேவன் உங்களுக்குள்ளே அனுப்புவார். சகரியா 7:5 சொல்லுகிறது, நீங்கள் எனக்கென்று உபவாசித்து அழுகிறீர்கள். எனக்கென்று அழுகிறீர்கள். உங்கள் தேவைக்காக அழுகிறீர்கள். எப்பாவது ஆண்டவரே நான் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி பொருத்தனை செலுத்தி அழுதிருக்கிறாயா? உன் சாபம் மாற பொருத்தனை தான் ஐயா வழி. அதுதான் யாத்ராம 30:15-16 உன் சாபம் மாற. நாகும் 1:15 உன் சாபம் மாற. உனக்குள்ள இருக்க வாதை ஒளிய, உனக்குள்ள இருக்க தேவர்கள் அழிய. சங்கீதம் 76:11-12. உன் ஆபத்து காலத்தில் தேவன் உன்னை தப்புவிக்க. சங்கீதம் 50:14-15. உன் மரணக்கட்டுவடைய சங்கீதம் 65:1. இந்த பிரமாணங்களை கைக்கொள்ளு. தேவன் பலத்த சாதியாக்குவார். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் ஆமோஸ் 4:1 நான் உன்னை கொல்லியை போல் ஆக்குவேன். விறகு கட்ட மாதிரி ஆக்கிடுவேன். ஒரு விறகு அடுப்பில் இருந்து எரிகிறது, பாதி அணைகிறன்னா அது கொல்லி, அதுக்கு பேர் விறகு இல்லை. எரிந்த கொல்லியை போல் உன்னை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். எரேமியா 11:14 சொல்லுகிறார், இந்த ஜனத்திற்காக நீ விண்ணப்பம் பண்ண வேண்டாம். உன் விண்ணப்பத்தை நான் கேட்க மாட்டேன். எல்லாம் கள்ள பசங்க, திருந்த மாட்டேங்கிறாங்க. திருந்தா ஜனங்களுக்காக ஐயா நீ விண்ணப்பம் பண்ணுற? உன் விண்ணப்பத்தையே கேட்க மாட்டேன். எரேமியாவுக்கே சூப்பர் திருநெல்வேலி அல்வா கொடுத்த என் தேவன், அவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எரேமியா 7:16 எதை சொல்லுகிறது? போலியான உபவாசங்கள் எதற்கு உங்களுக்கு? பிரமாணத்தை கை கொள்ளுங்க, அதுவே மெய்யான உபவாசம். நீங்கள் செய்த பாவங்களுக்கு தக்கதாக காணிக்கைகளை செலுத்தி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். லேவியராகமம் 19:22. எத்தனை 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 முறை சொன்னாலும் நீங்கள் அப்படித்தான் கல்லு மாதிரி இருக்கிறீங்க. அவர் என்ன சொல்லுகிறார்? உன் பாவங்களுக்கு தக்கதாக பாவ நிவாரண பலி செலுத்தினால் ஒழிய உன் பாவம் மன்னிக்கப்படாது. வேசித்தனத்தை செஞ்சுட்டு ஆண்டவரே என்ன மன்னியும் ஆண்டு ஓடி போய் வந்து உன்னை களி விட்டுருவார். உன்னை தாவீதுக்கே தீர்க்க தரிசனம், உனக்கு பிறந்த புள்ள சாகும் சொல்லித்தான் கொண்டார். வேத வசனத்தை அனுப்பித்தான் சொன்னார்.
1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனால் அழிவு உன் வீட்டு வாசல் படியில. ஆகவே ஜாக்கிரதையா இருங்க. 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அவர் அவனை கொன்று போட்டார். தாவீதுக்கு விரோதமாக எழும்பினார். பாவம் யார் செய்தாலும் அவர் விரோதியாக மாறிவிடுவார். லூக்கா 6:38 சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நீங்க சொல்லுவீங்க, நீர் கொடுங்க அப்போ உமக்கு தரேன். தட்ஸ் அ டிஃபரன்ஸ். இயேசு சொன்னார், நீ கொடுப்பா அப்போ உனக்கு தருவேன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் தங்கப்பா அப்புறம் உங்களுக்கு தர்றேன். என்ன புத்தி! PhD வரைக்கும் படிச்சிட்டோம், ஆற்றால் ஒரு வசனத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியவில்லை. நீ கொடு, அப்பொழுது அமுக்கி கொலுக்கி சரிய ஒம்மடியில் போடுவேன்னு சொன்னார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆண்டவரே, நான் இல்லாமல் இருக்கிறது உமக்கு தெரியாதா? அவர் தெரிஞ்சது பேசினாரா, தெரியாமல் பேசினாரா? அவர் அறிவுள்ள தேவன், அறிவு கிட்ட தேவர்கள் அல்ல. தெரிஞ்சுதான் பேசுகிறாரு உங்ககிட்ட. நீ செய்த பாவம், அவன்கிட்ட கேட்டால் பாவம் செஞ்ச, அவன் என்ன பாவம் செஞ்சோ அதுக்கேற்ற தண்டனை உனக்கு உண்டு, அதுக்கேற்ற பலி செலுத்தணும். செலுத்தினால்தான் உன் சாபம் மாறும், இல்லை உன் பிள்ளைய ஒட்டிக்கிட்டே இருக்கும். நீ மறைவிடத்தில் விபச்சாரம் பண்ணாய், உன் பிள்ளைகள் உனக்கு முன்னாடி விபச்சாரம் செய்யும். வேடிக்கை பார்த்துக்கிட்டு இரு. கையை தூக்கி அடிக்கலான்னா உன் கை விளங்காது, அப்படி கிடக்கும், டெட் பாடி மாதிரி கிடக்கும் கை. உன் சரீரம் கட்டிலே படுத்து கிடக்கும், உனக்கே எழுப்பி நிற்க முடியாது. நீ எப்படி உன் பிள்ளைய தண்டிப்பாய்? நீ வாயினால் தண்டிப்பாய் பிள்ளைய. ஆண்டவர் சிரிப்பார், இவ பயங்கரமான பாவி, இந்த சின்ன பாவம் செய்கிற இவனை போய் இவ தண்டிக்கிறா, முதல்ல நீ திருந்திடின்னு சொல்லுவார் பரலோகத்தில் இருந்து. நீ செய்த பாவத்தின் நிமித்தம் தானே உன் பிள்ளை பாவம் செய்கிறான், நீ செய்த பாவத்தின் நிமித்தம் தானே அவனும் குடிக்கிறான். பிரியமானவர்களே, நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு சகோதரன் என்கிட்ட வரான், ஒரு 100 ரூபா கொடுப்பான். எதுக்கு? சாராயம் வாங்கிறது. நீ குடிக்க மாட்டியே, எனக்கு நல்லா தெரியும். என் பொண்டாடி குடிப்பாள, சாஸ்திரி பவனில் வேலை, புருஷன் சாராயம் வாங்கி குடிக்கிறது, எங்கிட்ட 100 ரூபா வாங்குறான். அந்த காலத்தில் 100 ரூபா சாராயம் தான். காலம் கெட்டு போய்விட்டது. சாத்தான் எல்லா வீடுகளிலும் பிரவேசித்து விட்டான். நீ கதவை பூட்டி வைத்தாலும் உன் வீட்டுக்குள்ள சத்தம் கேட்கிறதல்லவா? கொலுசு சத்தம் கேட்கிறதா? சங்கிலி சத்தம் கேட்கிறதா? கருப்பூரத்தில் ஆள் நடமாடுதா? வாத நடமாடுகிறதா? சர்ப்பம் கனவுல வருதா? சாபம் சாவு சொல்லாம வரும். திருந்து வேற வழியே இல்லை. தீத்து 3ஆம் அதிகாரம் 10-11 சொல்லுகிறது, வேத புரட்டனுக்கு 1 முறை பிரசங்கம் பண்ணு, 2 முறை பிரசங்கம் பண்ண, அப்புறமா விட்டு விலகணும். நான் உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன். வீண் பட்டிமன்றம் வைக்க வேண்டாம். பாவம் செய்கிறவன் திருந்தியே தீர வேண்டும். பாவம் செய்யலைன்னா நீங்கள் திருந்த வேண்டாம். அல்லேலூயா. மத்தேயு 10:14 சொல்கிறாரு, நீ ஒரு வீட்டுக்கு போ, ஊழியத்தை செய், ஏற்றுக்கொள்ளலைன்னா வீட்டு முச்சந்தியில் வந்து காலை கழுவிட்டு போ, அந்த சாபம் உனக்கு வரும். ஒன்று அது நான் சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்கள் அதை கேட்கலன்னு சொன்னால் நானும் காலை கழுவி விட்டுருவேன், சாபம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும். நீ சாகாமல் இருக்கிறதுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்தம் அடைந்து பரலோக பிதாவை திருப்திப்படுத்த இந்த பூலகத்தில் பரிசுத்தமாய் ஒரு ஜீவனம் பண்ணுங்க. கடந்ததெல்லாம் கடந்ததாக இருக்கட்டும், நடந்ததெல்லாம் நடந்ததாக இருக்கட்டும். புதியன கர்த்தர் செய்திடுவார், அதை இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், கர்த்தர் புதியன செய்திடுவார், அதை இன்றே
நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டா, நீ கலங்கிடவே வேண்டா. கர்த்தர் புதியன செய்திடுவார், கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். திருந்தினால், நீங்கள் புதிதாக விரும்பினால், புது மாமிசம் உருவாக, புது உள்ளம் உருவாக, புது மகிமை உண்டாக நீ மாறினால், கர்த்தர் ஏசாயா 43:19 படி இன்றைக்கே ஆசீர்வாதத்தை கட்டளிடுகிறார். எல்லாவற்றையும் தப்பித்து போவாய். காவல்துறை வழக்காக இருக்கட்டும், கொள்ளை வியாதியாக இருக்கட்டும், வட்டி கடங்காரனாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட அம்புகள் உன்னை தொலைத்தாலும் ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் வனாந்தரமான வாழ்க்கையில் ஒரு வழியையும் அவாந்தரமான வாழ்க்கையில் ஆறுகளையும் ஏற்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வாவ 32:20 சொல்லுகிறது, உண்மை பேசுங்கள், உண்மையில்லா பிள்ளைகளாக இருக்காதீர்கள். சகரியா 8:16 சொல்லுகிறது, உண்மையே பேசு. உண்மையில்லாத பிள்ளையாம் பைத்தியக்கார பிள்ளைகள். சத்தியத்தை அறிந்த நாம் உண்மைத்தான் பேச வேண்டும், பொய்யே பேசக்கூடாது. ஆனால் பொய்யே பேச மாட்டேன்னு எங்கிட்டே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் பொய்யே பேசுறது இல்லை. சிங்கி அடிக்கிறாங்க, சிங்கி. கர்த்தர் சிரிப்பார், உள்ளுக்குள்ள எனக்கு இருந்து சிரிப்பார். மொத்த பாவி இவதான்னு சொல்லுவார். கடையில் வேணும்னு ஆண்டவரை கேட்டு பாருங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன்னு ஆண்டவருக்கு தெரியும். சூப்பர் ஆக்ஷன். நட்டிக்கிற பிள்ளைகளை பைத்தியக்காரலாக ஓட விட போறார் தேவன். அல்லேலூயா. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, சுரூபம் ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஓசியா 13:8, இந்த பொய் பேசுகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பதிவிருக்கிற கரடியை போல, பிள்ளையை பறிகொடுத்த கரடியை போல காத்திருந்து சிங்கம் உன் ஈரக்கொலையை கிழித்து பட்சித்து போடும் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தின்படி பொய் பேசுகிறவர்களை தேவன் அட்டிக்கப் போகிறார். ஓசியா 2:2-3 உன்னுடைய நிர்வாணத்தை அவர் உரிந்து போட போகிறார், போலியான வேஷத்தை கலைக்கப் போகிறார். எரேமியா 13:26 உன் மானம் காணப்பட உன்னுடைய வஸ்திரத்தை உன் முகமட்டாக பின்னாடி தூக்கி போட்டு முன் நிர்வாணத்தை வெளிப்படுத்த போகிறார். உன் அந்தரங்கம் அநேகர் காணும்படி கர்த்தர் உன்னை பைத்தியமாக்கி உன்னை வீதியில் அலையவிடப் போகிறார். பாவிகளே மனம் திருந்துங்கள். அல்லேலூயா. நாகும் 3:5 படியும் உன் மானம் காணப்பட உன் துகிலெல்லாம் உரிந்து போட போகிறார். நாகும் 1:3 தண்டனை உனக்கு கட்டாயம் என்று சொல்லுகிறார். எரேமியா 30:23 கோரவாரியான காற்று கொடுங்காற்றாய் புறம்பட்டு உன் உச்சம் தலையை மோதும் என்று சொல்லுகிறார். எரேமியா 23:25 உன் மூக்கையும் காதையும் அறுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஜாக்கிரதை.
ஆகவே ஜாக்கிரதையாயிருந்தால் கர்த்தர் உன்னை பூமி எங்கும் சகல ஜாதிகளுக்கு மத்தியில் உன்னை உயர்த்துவார். இல்லை என்றால் இருக்கிற இடம் உன்னை விட்டு அகன்று போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீயும் ஒருபோது இருக்க மாட்டாய் என்று எசேக்கியேல் மூலம் பேசுகிறார் கர்த்தர். நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குகிற தேவன்தான். ஆனால் சாத்தான் கட்டுப்பாட்டுக்குள்ள நீ இருப்பாயானால் சத்துருவை வைத்து உன்னை அடித்து போடுவேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், தேவனை கண்டு நடுங்குங்கள், அப்பொழுது உங்களுக்கு தேவ பலன் இறங்கும். தேவ பலன் இறங்கும். பலனும் பலனும் உங்களுக்குள்ள இறங்குமானால் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை என்றென்றைக்கும் பிரஸ்தாபப்படுத்துகிற பிள்ளைகளாக மாறிவிடுவீர்கள். மல்கியா 4:16, 17, 18 சொல்லுகிறது. ஒரு ஊழியக்காரனை தேவன் எப்படி வச்சிருப்பார்? தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் மற்ற ஊழியக்காரனுக்குள்ள வித்தியாசம் என்பது தேவன் ஆசீர்வதிப்பதில் தெரியும். ஆகவே பொய் பேசி ஊழியம் செய்யாதீங்க. இங்கே பஞ்சத்தில் இருந்தாலும் தரித்திரத்தில் இருந்தாலும் ஒரு நாள் தேவனாய் கர்த்தர் உங்களை தொடுவார். உண்மை உள்ள பிள்ளைகளுக்கு உயர்வு காத்திருக்கிறது. காத்திரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். உள்ளதே உள்ளபடி பேசினால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தீங்கும் வராது. மத்தேயு 5:37 வனாந்தரத்தில் பலிகளை உண்டாக்குற தேவன் சொல்கிறார், உள்ளதை உள்ளபடி பேசு, பொய்யே பேசாத. இங்கே ஜோமனிட்டு இங்கே வந்து எங்கிட்டே போய் பேசினா உன் கர்ப்ப பாத்திரத்தில் கேன்சர் கட்டியை வைக்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். நடக்கும். நீ கைவிடப்படுவாய், நீ துக்கப்படுவாய், நீ ஊத்திரப்படுத்தப்படுவாய். கர்த்தர் உன்னை பாலும் வனாந்தரமாக மாற்றுகிறார். உன் வாழ்க்கையை நீ செழிப்பதில்லை என்று கர்த்தர் உரைக்கிறார். பாவிகளை மனம் திருந்துங்க, பொய்யை விட்டு வாங்க, உண்மை பேசுங்க, சுத்தமாக இருங்க, பரிசுத்தமாக இருங்க. எவ்வளோ வறுமை இருந்தாலும் எவ்வளோ பஞ்சம் இருந்தாலும் கர்த்தர் காப்பார். நாங்கள் 17 வருடங்கள் 2 குடும்பத்துக்கு தான் ஊழியம் செய்திருக்கோம். 2 குடும்பம் 17 வருடம் காத்திருந்திருக்கிறோம். 17 வருடம் பஞ்சத்தில் இருந்திருக்கிறோம். ஆகவே 17 வருடங்களுக்கு பிறகு தேவன் ஸ்ட்ரைட்டாக உலக தொலைக்காட்சியே கொடுத்தார். ஆகவே தேவன் சோதித்தாலும் நன்மைக்கு. அவை பொய் பேசி தேவனை வஞ்சிக்காதீர்கள். உண்மையை பேசி ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் சொல்லாததை சொன்னார்னு சொல்லி உன்னை போலியாக தீர்க்கதரிசி என்று உன்னை காட்டிக்கொள்ளாதே. கள்ள தீர்க்கதரிசிகள் நரிகளுக்கு ஒப்பானவர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஜாக்கிரதை. நரிகளை பொறி வச்சு தான் பிடிக்கணும். ஆண்டவர் அப்படி அநேக ஊழியக்காரர்களை பிடிக்க போகிறாரு, ஜெயிலில் போடுறதுக்கு. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாமே உம்மால் ஆகும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் மனந்திருந்தி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க தக்கதான ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வீடுகளை கர்த்தர் கட்டுவார். உங்கள் கடன்களை கர்த்தர் அடைப்பார். உங்கள் பாடுகளை அவர் சுமப்பார். நீ அவருக்கு பிள்ளையானாள். அவை சாபத்தை போக்கி பாவத்தை போக்கி அவருக்கு பிள்ளையாய் வா. சாபத்தை போக்கி பாவத்தை போக்கி பிரமாணங்களை உட்கொண்டு பரிசுத்தமடைந்து அவருக்கு பிள்ளையாகும். அப்பொழுது தேசத்தில் உயர்வான இடத்தில் வைத்து உன்னை காப்பார். யாதொரு தீங்கு உன்னை தொடாது. சத்துரு ஜெயம் எடுக்கப் போவதில்லை.
ஆகவே நீ பரிசுத்தம் அடைந்தால் பரலோகம், பாவம் செய்தால் உனக்கு நரகம். யூ கேன் டிசைட். கர்த்தர் பெரியவர். இன்றும் தேவன் உங்களை மகிமைப்படுத்துவாராக. ஆமென். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே உன்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். அவரே நடத்துகிற தேவன். இன்றும் என்னை நடத்தின தேவன் உங்களை நடத்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் போன வாரம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் மேலே விட்டு நல்லா விழுந்துட்டார். ஆனால் பைக்கு அடிபடலை. அவர் காலு கையெல்லாம் ரத்தம்னா ரத்தம். அந்த ரத்தத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் உயிரே இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனாலுமே கடவுள் கிருபையாக பாதுகாத்தார். ஏன்னா அந்த காலையிலேயே நான் சாயந்தரம் ப்ரேயர் ஆயில் வச்சு தான் அனுப்புவேன். அப்புறம் ப்ரேயர் ஆயில் தண்ணியில் விட்டு குடிக்க சொல்லி தான் அனுப்புவேன். அந்த ப்ரேயர் ஆயில் தான் எங்களை அவரை காப்பாற்றுச்சு. இது என்னோடய விசுவாசம். போன உபவாச கூட்டத்துக்கு முந்தின உபவாச கூட்டத்தில் கண்ணு தெரியாது எனக்கு. 2 கண்ணுமே தெரியல. கண்ணாடி போட்டிருந்தேன். கண்ணாடி என்னாச்சுன்னா அடுத்த கண்ணாடி மாற்ற வேண்டிய புகை மாதிரி தான் தெரியும். அடுத்த கண்ணாடி மாற்றணுன்ட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது 2 கண்ணுமே ஆப்ரேஷன் பண்ணணும்னு திடீர்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் அப்போவே முடிவு பண்ண ப்ரேயரில் வச்சு தான் மாற்றணும் அப்படின்ட்டு பிரதர்கிட்ட சொன்னோன்னு பிரதர் என்னன்னாங்க, நீங்கள் நம்மளுக்கு எதுக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு அவர் 2 கண்ணையும் என் கண்ணுக்கு நேராக வச்சு ஜெபம் பண்ணாங்க. இப்போ நான் பைபிள் வாசிப்பேன். கண்ணாடி இல்லாமல் மெஷினில் சாதாரண டியூப் லைட் வெளிச்சத்துலேயே ஊசியும் கோர்ப்பேன். நன்மை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.